தமிழ் மற்றும் தெலுங்கு திரையுலகத்தில் மிக முக்கியமான ஆளுமைகளில் ஒருவரான சூப்பர் குட் ஃபிலிம்ஸ் நிறுவனத்தின் தலைவர் ஆர்.பி. சௌத்ரி அவர்கள் காலமாயிருக்காரு. இந்த ஒரு விஷயம் திரையுலகத்தையே அதிர்ச்சியில் ஆழ்த்தியிருக்கு. 1949 பிறந்த ரத்தன்லால் பகத்ராம் சௌத்ரி ஒரு ராஜஸ்தானி குடும்பத்தை சேர்ந்தவர். சினிமாவுக்கு வருவதற்கு முன்னாடி இரும்பு தொழில், ஏற்றுமதி மற்றும் நகை வியாபாரத்தில் வெற்றிகரமாக செயல்பட்டு வந்தார். சினிமா மீது இருந்த ஆர்வத்தினால முதல்ல மலையாளத்தில் படங்களை தயாரிக்க ஆரம்பித்தார். அதுக்கப்புறமா 1989 தமிழ் திரையுலகத்தில் நுழைஞ்சவர் குட் நைட் மோகன் அவர்களோட இணைஞ்சு படங்களை தயாரித்தார். அதுக்கப்புறமா உருவானது தான் இன்னைக்கு நாம் பார்க்கக்கூடிய புகழ்பெற்ற சூப்பர் குட் ஃபிலிம்ஸ். பல புதிய இயக்குநர்களுக்கும் நடிகர்களுக்கும் வாழ்வு கொடுத்த ஒரு மாபெரும் நிறுவனம் இது. ஆர்.பி. சௌத்ரி அவர்கள் மச்சபீன் என்ற தமிழ் பெண்ணை திருமணம் செஞ்சுக்கிட்டாரு. இவங்களுக்கு 4 மகன்கள் இருக்காங்க. மூத்த மகன் சுரேஷ் தயாரிப்பு பணிகளை கவனிக்கிறாரு. 2வது மகன் ஜீவன் தொழிலதிபராக இருக்காரு. 3வது மகன் சித்தன் ரமேஷ் மற்றும் கடைசி மகனான ஜீவா அவர்கள் தமிழ் சினிமாவில் முன்னணி நடிகர்களால் திகழ்ந்து வராங்க. இவங்க 2 பேருமே நமக்கு நல்லாவே தெரியும். இந்த நிலையில் நேற்று மே 5, 2026 அப்போ ராஜஸ்தானில் உள்ள ஒரு பிவார் பகுதியில் ஏற்பட்ட ஒரு கோரமான கார் விபத்தில் அவர் உயிரிழந்திருக்காரு. 77 வயதான அவரது இந்த திடீர் மறைவு ஒட்டுமொத்த திரை உலகத்தினரையுமே சோகத்தில் ஆழ்த்தியிருக்கு. சினிமா உலகிற்கு பல வெற்றி படங்களை தந்த ஒரு சிறந்த தயாரிப்பாளரின் மறைவுக்கு நமது அஞ்சலியை தெரிவிச்சுக்கலாம். அவரோட ஆன்மா சாந்தி அடைய இறைவனை வேண்டிக்குவோம்.